அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வாசாமி. இங்கே நம்ம இப்போ எதுக்காக கூடியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டரிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த சில்வர் ஜூப்ளி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா பிஸ்னஸ், தொழில் முனைவோர், அவங்கள இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் 10 பேரை கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி அவங்களுடைய ஸ்டோரியை இங்கே வந்து நம்ம இந்த யூடியூப்ல வந்து நம்ம வெளியிடுறோம். இதை பார்க்குற அனைத்து மக்களுக்கும் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, புது தொழில் முனைவர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பரை வந்து கொடுத்துருவோம். நீங்கள் அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானவைகளை அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதனால் மக்களுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது ஒவ்வொரு வாரமும் 10 தொழில் முனைவர்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த தொழில் முனைவர்கள்லேருந்து ஒருத்தரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக நான் கூப்பிடுவேன் அடுத்த ப்ரோக்ராம் நடக்கும்போது. அப்படி போன முறை வந்த கவிதா அவர்களை இப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டாக நான் அவங்கள கூப்பிட்ருக்கேன், வந்திருக்காங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா நவீன்குமார். போன தடவை வீடியோ பண்ணாங்க, அதில் நான் வந்து பேச வந்திருந்தேன். நேற்று தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணவும் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டாக வர்றீங்கன்னு சொல்லவும், என்ன மேடம் சொல்கிறீங்க, நான் என்ன பேசுகிறதுன்னு இப்போ கூட நான் வந்து என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி என்ன பண்ணுறதுன்னு, நீங்கள் உங்களுக்கு தோணும் என்னவோ நீங்கள் வந்து அதை பேசுங்க அப்படின்னாங்க ஆண்டாள் மேம். இது மூலிமா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் எல்லாத்துக்கும். என்னன்னா, ஒரு துறவி இருக்கார். அப்போ அந்த ஊரில் வந்து ஒருத்தர் வந்து வர்றாரு, அப்படியே சோகமாக வர்றாரு. சோகமாக வந்து அந்த துறவிட்ட, ஐயா நான் வந்து எனக்கு எந்த தொழில் பண்ணாலும் வேலைக்கு போனாலும் எனக்கு செட் ஆகலை, அதே மாதிரி தொழில் பண்ணாலும் செட் ஆகலை, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு எனக்கு தெரியலை, அப்போது ஏதோ ஒன்று பண்ணணும், நான் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கேன்னு அந்த துறவிக்கு வந்து புரிஞ்சிச்சு. சரி, இவர் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காரு, அதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு கொடுக்கணும்னு அந்த துறவி நினச்சாரு. அப்போ தம்பி இங்கே வாங்க உட்காருங்க, உங்களோட மனநிலை வந்து எனக்கு புரியுது, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கதையை வந்து நீங்கள் கேளுங்க, நீங்கள் வந்து உங்கள் மனக்குழப்பம் வந்து தெளிஞ்சிரும் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கன்னு அவர் அமைதியாக அதே சோகத்தோடு உட்காந்து கேட்குறாரு. அப்போ ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து 3 பேர் கல் உடைக்கிறவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அந்த வழியில் வந்து 3 பேரும் நல்லா கல் உடைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியில் ஒரு பெரியவர் வர்றாரு. அந்த பெரியவர் வந்து முதல் கல் உடைச்சவர்கிட்ட கேட்குறாரு, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் கல் உடைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போது அந்த முதல் கல் உடைக்கிறவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து யோ போயா, நானே சுடு வெயிலில் நான் வந்து கல் உடைச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து இப்படி வந்து தொந்தரவு பண்ணுற, வேறு வேலை இருந்த பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்போ இவருக்கு ஒரே ஷாக்கு, என்ன நம்ம தப்பாக கேட்டோம், நம்ம ஒரு கல் உடைச்சிங்களா, எதுக்காக கல் உடைக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்கன்னு தானே கேட்டோம், இதுக்கு வந்து இவர் இப்படி ஒரு ஹார்டாக பேசுகிறாரே அப்படின்னு. சரி தம்பி உங்கள் வேலையை பாருங்கன்னு இவர் திரும்பி அமைதியாக சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போகிறாரு, அடுத்த நபர்கிட்ட போகிறாரு. அப்போ அடுத்த நபர் கேட்கலாமா வேண்டாமா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே யோசிக்கிறார் அவர் பெரியவர். அப்போ அடுத்த நபர் வந்து சரி கேட்போம், என்ன சொல்கிறாரோ அவரோட மனநிலை கேட்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்ன தம்பி எதுக்காக நீங்கள் கல் உடைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு குடும்பத்தை வந்து நான் பார்க்கணும், பெரிய சுமையாக இருக்குது, அதுக்காக இந்த வேலையாவது செஞ்சாதான் எனக்கு வந்து அதாவது ஒரு 10 ரூபா கிடைக்கும், எங்களோட வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது, அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் வந்து இந்த கல் உடைச்சி தான் நான் வீட்டுக்கு ஒரு சம்பாத்தியம் நான் கொண்டு போக முடியும்னு அவர் ரொம்ப சோர்வாக சொல்கிறாரு. சரி, முன்னாடி சொன்னவருக்கு இவர் ஓகே, ஏதோ கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்டாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி பாருங்க, பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவர் திரும்பி சோகமாக அவர் கல் உடைக்க ஆரம்பிச்சிடறாரு. அடுத்தது 3வது நபர்கிட்ட போகிறாரு. 3வது நபர்கிட்ட போகும்போது அவர்கிட்டையும் சரி, முதல் தான் அப்படி ஹார்டாக பேசினார், 2வது ஏதோ அவரோட சூழ்நிலையை சொல்கிறாரு, அடுத்ததுக்கு இவர் என்ன சொல்லுவார், சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து அந்த 3வதாக இருக்கிறவர்கிட்ட போய் கேட்குறாரு, தம்பி எதுக்காக நீங்கள் கல் உடைக்கிறீங்க, என்ன விஷயத்துக்காக பண்ணுறீங்க
அப்போ அவர் சொன்னார், ரொம்ப ஒரு புன்முறுவலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பொறுமையாக அப்படியே வேலை செஞ்சுட்டு சொல்கிறாரு, ஐயா இங்கே ஒரு மண்டபம் வருது, இந்த ஊரில் வந்து மண்டபமெல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால் நாங்கள் இந்த கல் உடைக்கிறது வந்து அந்த மண்டபத்துக்கு வந்து மண்டபம் கட்டுறக்காக தான் நாங்கள் வந்து இந்த கல் உடைக்கிறோம். அதாவது இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த கிராமத்தில் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் நிகழ்ச்சி, வழிப்போக்கர்கள், அந்த காலத்துலலாம் பஸ் வசதியெல்லாம் இல்லை இல்லையா, அப்போ இந்த வழியில் நான் போகிறக்கு தங்கறக்கு ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்க வந்து நிலக்கொடையாக நம்ம இருக்கிறக்கு அந்த மாதிரி தங்கும் விடுதி மாதிரியும் யார் வேணாலும் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்படிங்களா, இது மூலிமா வந்து மக்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்த மாதிரி இருக்கும், அதனால் நான் இந்த வேலையை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு கல் உடைக்கிற வேலையாக இருந்தாலும் எதுக்காக பண்ணுறோம், மக்களுக்காக இது பண்ணுறோம், இந்த இந்த இடத்துல இது தேவை இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பெரியவர், தம்பி உங்களுக்கு வந்து பக்கத்து ஊரில் வந்து பக்கத்து கிராமத்தில் ஒரு பண்ணையார் இருக்கார், அவரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்ல அவரை அப்படிங்கிறாரு. பார்த்ததில்ல, ரொம்ப பெரியவர், ரொம்ப நல்லவர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் அவரை பார்த்ததில்லைங்க அப்படிங்கிறாங்க. அவர் தாப்பா நான் அப்படிங்கிறாரு. அப்போ இவருக்கு அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க ஐயான்னு கையெடுத்து கும்பிடுறாரு. கும்பிட்டு ரொம்ப நன்றிங்க, இந்த அளவு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி வந்து பேசுகிறீங்க, நடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இதில் என்னப்பா இருக்குது, அப்போ நீ இவ்வளோ தன்மையாக எனக்கு வந்து நீ பதில் சொல்லியிருக்க, இவ்வளோ நல்லா பொறுப்பாக வேலை செய்கிற, உன்னோட பக்குவ நிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட வந்து ரிப்ளை, நீ பதில் சொல்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்போ நீ வந்து உன்னை வந்து தலைமை பொறுப்பாளராக நான் வந்து போடுறேன், நீ வந்து கான்ட்ராக்டர் மாதிரி எடுத்து இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நீ எங்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்டராக எடுத்து நீ வந்து வேலை பாரு, நீ உனக்கு கீழே 10 பேர்த்த நீ வேலை வச்சு பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போ இவருக்கு சரிங்க ஐயா, அந்த இடத்துலையும் வந்து அந்த நிதானத்தை வந்து அவர் கடைப்பிடிச்சார், அந்த 3ஆவதாக இருக்கிற நபர். அப்போ ரொம்ப நன்றிங்க, சரி இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வந்து பாருங்க அப்படின்னு. அப்போ அவர் கிளம்பிட்டார். அப்போ அந்த துறவி வந்து இந்த கதையை அப்படியே முடிச்சுட்டு சொல்கிறாரு, அதாவது முதல்ல இருந்தவங்க வந்து ஒரு வாய்ப்பு வந்து யார் மூலியமா எப்படி வரும் நமக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மூலியமா கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு செய்தியோ ஒரு வேலை வாய்ப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை தேடி வரும். அதை வந்து மித்தவங்ககிட்ட எந்த ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், அந்த இடத்துல நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், ஒரு பொறுப்பாக இருக்கணும். முதல் பேசுனவங்க போயா அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது பேசுனா ஏதோ கடமைக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் இப்போ இது செஞ்சாதான் 10 ரூபா, அதாவது விரும்பி எதையுமே செய்ய கிடையாது. இதே 3ஆவது இருக்கிறவங்க அந்த தொழிலையும் ரசித்து, கல்லுடைக்கிற வேலை தான், அந்த தொழிலையும் ரசித்து அதை வந்து நேசித்து விரும்பி செஞ்சனால அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் வேலைக்கே போனாலும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த தொழிலை வந்து கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த தொழிலையும் நம்மளுடைய உழைப்பையும் கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது. இஷ்டப்பட்டு செஞ்சாதான் நம்ம வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல எப்போ வாய்ப்புகள் வருதுன்னு நமக்கு தெரியாது. அந்த எந்த இடத்துல நமக்கு வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கனிவான பேச்சும் ஒரு தன்மையும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த துறவி வந்து அந்த நபர்கிட்ட சொல்றாரு. அப்போ அவரு பார்த்ததையுமே அந்த துறவிக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அவர் வந்து குழப்பத்துல இருந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, எந்த தப்புனால அவர் இப்படி சோர்ந்திருக்காருன்னு தெரியல. இந்த கதை சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு புரிய வந்துருச்சு. அப்போ முகம் தெளிஞ்சு சரி நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இதுல இருந்து நம்ம என்ன வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி துறவி சொன்ன மாதிரி நமக்கு எப்படி எந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு வருதுன்னு தெரியாது. ஆனால் வாய்ப்பு வர்ற இடத்துல வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், அதை கூட நம்ம வந்து உதாசீனப்படுத்தாமல் பெரிய விஷயமா இருக்கலாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்ம கடமையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற பிரபஞ்சம், இறைவன் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. இயற்கையை கும்பிடுவாங்க, பிரபஞ்சத்தை கும்பிடுவாங்க, கடவுள் எல்லாத்துக்குமே வந்து
அந்த நமக்கு நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கை கூப்பி கூட்டிகிட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இதுவும் வந்து ஒரு வாய்ப்பு. இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நான்லாம் நினச்சே பார்க்கல. என் ஃப்ரெண்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஏதோ என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் போங்க பேச. ஆனால் இது மூலியமா வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நமக்கு. இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாதை அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோன்னா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற வழி கரெக்டு. அப்போ வந்து இதுக்கு அடுத்தது நம்மளை கூப்பிட்டு இதை பேச வைக்கிறாங்களா, நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோமா, எதுவாக இருந்தாலும் நம்ம பாதை போகிறது கரெக்டாக இருக்கிறனால மட்டும்தான் நம்மளை வந்து கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அது பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம எண்ணம் கரெக்டாக இருக்கணும், அந்த செயல் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து வழித்தடம் கரெக்டாக போகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதனால நம்ம போகிற வழி சரிதான். நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நல்லபடியாக இஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த வேலையை விரும்பி செஞ்சோம்னா நம்ம நல்லபடியாக நல்ல பாதையில் நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம வேலை கொடுக்கலாம், அவங்க இன்னொரு 10 பேர்த்துக்கு. இப்படி தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தெரியும். இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லி எல்லாருமே இதில் பயன்பெறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நன்றி. மிக்க நன்றி கவிதா. பேச தெரியாது நல்ல ஒரு ஸ்டோரியா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னா அதுதான் அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து கஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டோம். நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன் தெரியுமா, நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற வார்த்தையை இனிமேல் யாருமே சொல்லாதீங்க. எல்லாமே இஷ்டப்பட்டு செய்யுங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட வேலை. நம்ம வந்து சும்மா யாருக்கோ சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணலை. அதன் மூலமாக நம்ம வந்து நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான பணத்தை நம்ம சம்பாதிக்க போகிறோம். இஷ்டப்பட்டு செஞ்சாதான் நம்ம வந்து முன்னேற முடியும். அப்படி ஒரு ஸ்டோரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து போன தடவை பேசும்போது அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசினாங்க. அவங்களுக்கு நல்ல ரீச் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரீச் இருக்குங்களா? ஓகே. ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது. ஏன்னா ஸ்ருதி ஹெர்பல் இங்கே எல்லாரையும் அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமே புதுசாக வந்திருக்க தொழில் முனைவர்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றது தான் ஸ்ருதி ஹெர்பலுடைய எண்ணம். அதுதான் இங்கே நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த 25th ஆனிவர்சரியில். மிக்க நன்றி கவிதா. நன்றி.